ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்தே சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் உதிக்கிறது. அப்போ கிழக்கில் இருக்கிற ஞானிகள் கண்டு கொண்டார்கள். என்ன பார்க்கிறார்கள்? யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார். அதனால் அதை பார்த்து அவரே எருசலேமுக்கு வருகிறார்கள். யூதர்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து இங்கு தானே பிறந்திருக்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் அவர் முதலில் கண்டு கொண்டது சரிதான். அவர்கள் நிதானித்தது அல்லது அவர்கள் கெஸ் பண்ணதெல்லாம் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு, யூதேயாவில் தான் பிறந்திருப்பாரு, அரண்மனையில பிறந்திருப்பாரு என்று அங்குதான் பிரச்சனை. யூதருக்கு ராஜா என்று சொல்லி கண்டு கொண்டவர்கள் எங்கு பிறப்பார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் கடந்து வருகிறார்கள். அங்கு நேராக அரண்மனைக்குள் போய்விடுகிறார்கள். அங்குதான் ஒரு சின்ன தவறு ஏற்படுகிறது. ஒருவேளை அரண்மனையில ஒரு இளவரசன் பிறந்திருக்க, ஒரு குட்டி குழந்தை பிறந்தாது எவ்வளவு கொண்டாட்டம் இருந்திருக்கும். அன்றது ஒன்றுமே தெரிந்த மாதிரி உள்ள போய் ஏரோது ராஜாவை சந்திக்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ராஜாவுக்கு கலக்கம் வந்துருச்சு. எனக்கு தெரியாமல் இன்னொரு ராஜாவா? அது என்ன அரண்மனை இல்லையா? குழம்புகிறார். அந்த ஞானிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. போய் பாருங்க, தேடி பாருங்கன்னு சொல்லும் பொழுது கண்டுபிடித்தால், அவரை சந்தித்தால் அந்த ராஜாவை பார்த்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஏரோது ரகசியம் அவர்களை அனுப்பிவிடுகிறார். வெளியே வந்தது அந்த நட்சத்திரம் மீண்டும் அவர்களை வழி நடத்துகிறது. இயேசு இருக்கிற இடத்தில் கொண்டு போய் விட்டதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இதனுடைய விளைவுகள் என்னன்னு சொன்னால், அங்கு போகிறார்கள், இயேசுவை அந்த ஞானிகள் சந்திக்கிறார்கள், பணிகிறார்கள். பின்பு எச்சரிக்கப்பட்டு நீங்க ஏரோதிடம் போகக்கூடாது, வேறு வழியாய் போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் நாட்கள் சென்ற பிறகு ஏரோது பார்க்காத ஞானிகள் நம்மை வஞ்சித்து விட்டார்கள், என்னிடம் வந்து சொல்லவில்லை என்று சொல்லி கோபத்திலே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படியாய் சட்டத்தை கொண்டு வருகிறான். ஏராளமான சிறு பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். ஞானிகளுக்கு தங்களுடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது இங்குதான் பிரச்சனை வருது. ஆண்டவர் ஞானிகளின் ஞானத்தை கூட அபத்தமாக்குவார். கண்டு கொண்டார்கள், நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண்பிக்கிறது. ஆனால் எங்கு, எப்படி, எப்பொழுது புரியவில்லை. ஒரு சின்ன ஒரு சந்திப்பு. ஏரோது ராஜாவிடம் போய் அந்த அரண்மனைக்கு நேராக போனார்கள். அங்குதான் ஆபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் அப்படித்தான். சில காரியங்கள் சொன்ன உடனே இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நாம என்ன முடிவு பண்ணி விடுகிறோம். அங்க போறோம், காரியம் மாறுதலாய் போய் விடுகிறது. பின்பு பாதிக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறோம். சின்ன காரியம், சின்ன டீவியேஷன், ஒரு சின்ன ஒரு சைட்ல எடுத்து வைக்கிற ஸ்டெப் பின்பு பெரிய ஒரு அகலமான ஒரு பாதிப்பான இடத்துக்குள்ள நம்ம கொண்டு போய் விட்டு விடுகிறது. சிறு வயதுல படிச்சிருப்பாங்க, அந்த புத்தகத்துல கூட இருக்க, ஒரு பையன் ஸ்கூல்ல முடிஞ்சு போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு குளத்தின் கரை ஓரமா இந்த அணை கட்டின் வழியாகத்தான் நடந்து போடும். மழைக்காலம், நிரளமா தண்ணீர் தேங்கி இருக்குது, நிரம்பி இருக்குது. எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க. இந்த பையனும் போயிட்டு இருக்கிறான். போற வழியில அந்த கட்டப்பட்ட அந்த அணையின் ஒரு பகுதியில சின்ன துவாரத்து வழியா தண்ணி விழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த பையனுக்கு அதை தாண்டி போகல. ஒருவேளை இது என்ன பெருசாயிடுச்சுன்னா இந்த தண்ணி எல்லாம் வெளியே வந்து நான் இதை உடைச்சிட்டு போயிடுச்சு, நம்முடைய கிராமங்கள் எல்லாம் தண்ணி வாரிட்டு போயிருமா. இன்னைக்கு மழை பெய்யுது, அப்படித்தானே கிராமங்களே காணாமல் போயிருது. மழை சரிவினால இருந்த இடமே தெரியாம போயிருது. எல்லாம் உருக்குலைந்து கிடக்கிற இந்த நாட்கள்ல உடனே அவனுக்கு போக மனதில் அது எப்படி அடைக்கணும்னு தெரியல. கடைசியில தன்னுடைய கையுடைய விரல வச்சு உள்ள வச்சு உட்காந்துட்டு அப்படியே யாரும் அங்க பார்க்கல. இந்த பையன் அதிலேயே உட்காந்துட்டு இருக்கிறான். பெற்றோர்கள் தேடுறாங்க, பையன் ஸ்கூலுக்கு போனோன்னு காணலையே. கடைசியில தேடி பிடிச்சு அவன் வர வழியெல்லாம் பார்க்கும்போது இவங்க உட்கார்ந்து அப்படியே மயக்கமான நிலைமையில அந்த தண்ணீர் அப்படியே அந்த தன்னுடைய விரல வைத்து கையை வைத்து அந்த துவாரத்தை அடைத்து பிடித்து கொண்டே இருக்கிறான். உடனே ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து உங்களுக்கு ஒரே ஆச்சரிய சந்தோஷம். அந்த சிறுப்பை, அதை ஒரு சின்ன காரியம் தானே, இது போனா போட்டு விட்டுந்தான் அந்த இரவு நேரத்துல அந்த அணை எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும், தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த சிறு பையன் நிமித்தமா கிராமங்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனா நாம எடுக்கிற சிறு நன்மையான காரியம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சின்ன காரியம் தானே, ஒரு தீமையான காரியம் பெரிய நஷ்டத்தையும் அழிவையும் கொண்டு வரும். நாம எப்படி இருக்கிறோம்? ஞானிகளுக்கு நட்சத்திரத்தை கர்த்தர் அனுப்பினார், ஆனா அவரை சார்ந்து கொள்ளவில்லை. உலக பிரகாரமான ராஜாவா பார்த்தாங்க. அதனுடைய வேதனை ஏராளமான சிறு குழந்தையின் இழப்பு தான். இன்னைக்கு நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளாம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர். ஞானத்தை மட்டும் பிடித்துக் கொள்ளாமல் ஞானத்தை கொடுக்கிற தேவனையும் பிடித்துக் கொள்வோம். சாலமன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்தார், கெட்டதும் அதுதான். ஆனால் கொடுத்த தேவனை விட்டு விட்டாரே, அப்படி அல்ல. ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், அற்புதமா நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா.
சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நாங்க அநேக நேரத்துல நிர்விசாரமா அதை அற்பமா எண்ணுகிறோம், அலட்சியம் பண்ணுகிறோம். அதனுடைய பாதிப்பு பின்பு அதிகமா இருக்கிறது நாங்க எங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். அப்படி அல்ல. எந்த ஒரு காரியங்களானாலும் நன்மையோ தீமையோ கவனமாக இருந்து சிறு காரியங்களாலும் நன்மைக்கு இதுவானதை செய்ய, சிறு தீமையானாலும் அதை செய்யாமல் அதை விட்டு விலகத்தக்கதாய் எங்களுக்கு கிருபைத்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து, அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேல உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்யும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இதனாலுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஞானத்தை அல்ல, ஞானத்தை கொடுத்த ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். எப்பொழுதும் எல்லாம் நமக்கு நன்மையாகவே முடியும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.